ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2024 வந்து முடிய போகுது. அடுத்து 2025 சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நோக்கி தான் இப்ப நாம எல்லாருமே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது அந்த வருஷத்துல, அதாவது இப்ப 2025 ஆரம்பிக்குது, 2024 முடியுது. ஸோ அந்த வருஷத்துல பெஸ்டா நடந்த விஷயங்கள், ஒஸ்டா நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணக்கெடுப்புகள் எல்லாமே வரும். அந்த வகையில எல்லா துறைகள்லயுமே 2024 சாதிச்சவங்க, 2024 வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், இவ்வளோ இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம ஃபைனலா கணக்கெடுப்போம். ஸோ அந்த வகையில இப்ப நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2024 இந்திய அளவுல எந்த நடிகர் அதிகப்படியான சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் புதுசா ஆரம்பிக்கும் போது முடிகிற வருஷத்துல யாரு, அதாவது முக்கியமா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கும் அப்படின்னா 2024 யாரு கனவு கண்ணியா இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து எடுப்பாங்க. இது வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் தான் அதிகமா வந்து டிவில வந்து போய்கிட்டே இருக்கும். 2024 வந்து முடிகிற அன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் அதிகமா போய்கிட்டே இருக்கும். யாரு கனவு கண்ணி, யார் வந்து சிறந்த நடிகர், யாரு சிறந்த நடிகை, 2024 யார் அதிகப்படியான படங்கள் பண்ணது அப்படின்னு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இல்லாம நடிகர்கள் பட்டியலை நாம பார்க்க போறோம். நடிகர்கள் பட்டியல்னா எந்த நடிகர் நம்பர் 1 அப்படின்றது கிடையாது. இந்திய அளவுல சினிமா துறையில 2024 அதிகப்படியான சம்பளம் வாங்கின நடிகர்கள் யாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்துடலாம். நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை கரெக்டா பிளான் பண்ணணும். ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி பல தடவை அதை பத்தி நாம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்திய அளவில் அதிகப்படியான சம்பளங்கள் வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர் அண்ட் நடிகைகள் இவங்க மட்டும்தான் லட்சங்களை தாண்டி கோடிகளில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம சொல்லியிருப்போம், விஜய் வந்து 20 கோடி வாங்குறாரு, 25 கோடி வாங்குறாரு, 50 கோடி வாங்குறாரு, 100 கோடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா 100 கோடிகளையும் தாண்டி ஒரு சிலர் நடிகர்களோட சம்பளங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அந்த வரிசையில 10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் சினிமால சூப்பர் ஹீரோவா கலக்கிட்டு இருக்கக்கூடிய அக்ஷய் குமார் தான். சோ அக்ஷய் குமார் வந்து பாத்தீங்கன்னா 2024 லாஸ்டா ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்துல வசூலுமே பாத்தீங்கன்னா 200 to 300 கோடி அளவுக்கு வசூல் ஆயிருக்கு. சோ அதை வச்சு அவரு அந்த படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 125 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. சோ 2024 125 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின நடிகர்கள் பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கிறது அக்ஷய் குமார். அடுத்ததா 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமா சினிமால அறிமுகமான ஒருத்தர் தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், நம்ம எல்லாரோட மனசுலயுமே நிக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் தான். சோ அவரை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்கெல்லாம் தான் தமிழ் சினிமாவுடைய அடையாளங்கள். அதுல ஒருத்தர் தான் கமல்ஹாசன். சோ அவரு லாஸ்டா 2024 வெளிவந்த இந்தியன் 2 படத்துக்கு எவ்வளவு வாங்கியிருக்காரு சம்பளம் அப்படின்னா 150 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு. சோ இந்த 2024 அதிகப்படியான சம்பளங்கள் வாங்கின பட்டியல்ல 9வது இடத்துல நம்மளோட கமலஹாசன் சார் இருக்காங்க. அடுத்தது நம்ம 8வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு பாலிவுட் ஆக்டர் தான், வேற யாரும் இல்ல, சல்மான் கான். சல்மான் கான் பாத்தீங்கன்னா இப்போ ஹிந்தில போய்கிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ தொகுத்து வழங்குற ஒரு ஆங்கரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 18 சீசனுமே அவர் ஒரே ஆளா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ சல்மான் கான் அப்படின்னாலே எப்பவுமே டாப்ல வந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அவர் வந்துட்டு லாஸ்டா 2024 டைகர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்காக அவர் 150 கோடி வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு. இதே வந்து டாப் 9ல இருக்கக்கூடிய நம்ம கமலஹாசனும் அதே 150 கோடி தானே வாங்கியிருக்காங்க. அப்ப அவர் ஏன் 9வது இடம், இவர் ஏன் 8வது இடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன அப்படின்னா 2024 இவங்களோட படங்கள் ஓடுனதை வச்சுதான் இந்த சம்பளங்கள் இருக்கு. சோ இந்தியன் படத்தை விட டைகர் படம் அதிகமா ஓடுனதுனால சல்மான் கானுக்கு 8வது இடத்தையும் கமலஹாசனுக்கு 9வது இடத்தையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்மளோட பட்டியல்ல 7வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தலை அப்படின்னாலே நமக்கு வந்து பாடி பார்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனா அதெல்லாம் அப்போ, இப்ப கிடையாது. இப்போ வந்து தலை அப்படின்னாலே தலை அஜித் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. தலை அப்படின்னு சொல்லும் போதே அவரோட ரசிகர்கள் அப்படி கத்துவாங்க. சோ அந்த வகையில ரசிக்கக்கூடிய ஒரு நடிகரா அஜித் குமார் வலம் வந்துகிட்டு இருக்காரு. எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட சொந்த முயற்சியாலும் தன்னுடைய கடின உழைப்பால உயர்ந்த ஒரு மகா நடிகர் அப்படின்னா அது வந்து அஜித் குமாரை சொல்லலாம். சோ சூப்பரான ஒரு ஹீரோ அண்ட் ரொம்ப சைலண்டான ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். சோ அஜித் குமார் பாத்தீங்கன்னா 2024ல துணிவு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து அவரோட சம்பளம் 175 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. சோ அந்த வகையில இந்த பட்டியல்ல 7வது இடத்துல நம்ம அஜித் சார் இருக்காங்க. அடுத்ததா 6வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் பிரபாஸ். சோ பிரபாஸ் வந்துட்டு 2024ல சலார் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு. சோ அந்த படத்துல அவரோட சம்பளம் 200 கோடி வாங்கியிருக்காரு. அந்த படமும் தெலுங்குல 2024ல ஒரு பெரிய ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை வச்சுதான் அவரோட சம்பளம் 200 கோடியா இருந்திருக்கு. அடுத்ததா 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் கான். அமீர் கானை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நமக்கு எப்படி நம்ம அர்ஜுன் சாரை சொல்லுவோமோ அதே மாதிரி பாலிவுட்ல வந்து அமீர் கானை சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் தேசத்துக்காகவும் நாட்டுக்காகவும் அவர் வந்து அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. சோ அந்த வகையில அவர் வந்துட்டு ஒரு படத்துல வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக ட்ரெஸ்ஸே இல்லாம அவர் நடிச்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான பர்சன், டெடிகேட்டடான ஒரு ஆக்டர் அப்படின்னா பாலிவுட்ல வந்து அமீர் கானை தான் சொல்லுவாங்க. சோ அந்த வகையில அமீர் கான் 2024ல நால் சிங் ஜாவா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. சோ அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 275 கோடி. அடுத்ததா 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. சோ நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னாலே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் வந்து ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். சோ ரஜினி அப்படின்னாலே ஸ்டைல், மாஸ், கெத்து இதெல்லாம் தான் வரும். சோ அதே மாதிரி தான் நம்மளோட இளைஞர்களுமே அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்துல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட படம் வேட்டையன் 2024ல வெளியாச்சு. வெளியாகி அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 270 கோடி. அடுத்ததா டாப் 3 இதுதான் வந்து முக்கியமா இருக்கும். இவங்க தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க டாப் 3ல இருக்கிறவங்க. சோ அந்த வகையில 3வது இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான். சோ ஷாருக் கானை பிடிக்காதவங்க தமிழ்நாட்டுல கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா ஷாருக் கான் மாதிரியான ஒரு பையன் வேணும்னு நிறைய பொண்ணுங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ஷாருக் கானுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில 2024ல ஷாருக் கான் நடிச்ச டங்கிங்கிற படம் வெளியாகி ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம். சோ அந்த படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் 250 கோடி. அடுத்ததா டாப் 2 2வது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம தளபதி விஜய் தாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவரோட மவுஸோ அவரோட மார்க்கெட்டோ சினிமா துறையில கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா கோட் படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் 275 கோடி. அதை தாண்டி அவர் அடுத்த ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் அடுத்த வருஷம் தான் வெளியாக போகுது. சோ இது வரைக்கும் நம்ம விஜய் தான் வந்து டாப் 2ல இருந்துகிட்டு இருக்காரு. கோட்காக 275 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. சோ டாப் 10 பட்டியலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 2 to 10 பார்த்தாச்சு. டாப் 1 அந்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டர் யாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்க எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க இப்போ யாரு டாப்ல இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் தான். ஆனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சூப்பரா பேசுவாரு. இப்போ லாஸ்டா புஷ்பா 2 படம் வந்து வெளியாயிருக்கு. டிசம்பர் 5 வெளியாச்சு. டிசம்பர் 5 வெளியான 6 நாள்ல 1000 கோடி வந்து வசூலிச்சிருக்கு. அதை தாண்டி இப்ப வரைக்குமே ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் அவருக்கு வந்து பல சர்ச்சைகள் வந்தா கூட அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட படங்கள் வந்து வெற்றிகரமாவே ஓடிட்டு தான் இருக்கு. சோ அதுல அவரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 கோடி. இது வரைக்கும் எந்த நடிகருமே வாங்காத ஒரு சம்பளம் 300 கோடி அவர் வந்து வாங்கியிருக்காரு புஷ்பா 2 படத்துக்காக அல்லு அர்ஜுன். சோ இந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான். சோ அடுத்தடுத்து இவங்க எல்லாருமே படங்கள் கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இது வந்து 2024ல லாஸ்டா இவங்க நடிச்சு வெளியான படத்துல இவங்க வாங்கின சம்பளம் மேபி அடுத்த வருஷம் 2025ல இவங்க இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க படங்கள்லாம் வெளியாகும் போது இன்னும் ஓடுச்சு அப்படின்னா இதை விட இவங்களோட சம்பளம் எல்லாமே டபுள் மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சினிமா துறையில ஒரு பெரிய பேச்சே போய்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இது
வந்துட்டு நான் சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே படம் ஓடுனதை வச்சும் அதுல வந்த வசூலை வச்சும் நமக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவங்களோட சம்பளம் இவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.